இருக்கிறது வந்து விளையாட்டுக்காரருக்கு பார்த்தீங்கன்னா அந்த விளையாட்டுக்காரை எப்படி ஒரு ஹாட் பாக்ஸ்குள்ள வச்சு அதை ஒரு மாற்றுப் பொருளாக செஞ்சுருக்கேன். இந்த சைடில் சன்வீஸில் ஓடக்கூடிய அந்த மாணவர்கள் விளையாட்டுக்கார பாடியை மட்டும் கலத்திட்டு புல்டோசருடைய பாடியை மட்டும் கலந்துட்டு அந்த வீல் மூலமாக ஓட வைக்கிறாங்க. அதுக்கு பேர் ரோபோன்னு வச்சிருக்கிறாங்க. நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அந்த ரிமோட்டவே எடுத்து ஹாட் பாக்ஸுக்குள்ளே வச்சு ஒரு குளிக்கிற குழந்தை குளிப்பாட்டுற டப்புக்குள்ளே வச்சு எப்படி மாற்றுப் பொருளாக நான் செய்திருக்கிறேன். அந்த மாணவர்கள் எப்படி செய்திருக்கிறார்கள். அது அறிவியல் தான், இது அறிவியல் தான். இரண்டும் பார்த்து விட்டு நீங்கள் ஒரு புதிய அறிவியலுக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு பாதையில் போக வேண்டும். உங்களுடைய அறிவியல் தெளிவுக்காக இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இந்நிகழ்ச்சி மூலமாக இந்தியா 2020 மாணவ சமுதாயத்தினால்தான் இந்தியா வல்லரசாக உருவாக போகுது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக தான் இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை சார்பிலையும் வருவான் வழிவளம் பொறியியல் கல்லூரி சார்பிலையும் இந்த சயின்ஸ் சிடியை வெளியிட்டிருக்கிறோம். இது ஒரு ஹாட் பாக்ஸ் தான். இந்த ஹாட் பாக்ஸ் உடைய அந்த இதை பார்த்தீங்கன்னா 2 டிவிடி மோட்டார் மூலமாக ஒரு ஹாட் பாக்ஸில் ஒரு ரோபோ உட்கார வச்சு அதை போக வச்சிருக்கிறோம். இது ஒரு வகையில் ஒரு விளையாட்டுக்கார ரிமோட் மூலமாக தான் அதை பண்ணியிருக்கிறோம். இப்போ ஏற்கனவே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த 2 அறிவியலை ஒன்று சேர்த்து உங்களுக்குள் எந்த அறிவியலை எப்படி பயன்படுத்தினா எது அறிவியலாக உங்களுக்கு தெரிகிறது, இந்த அறிவியலை நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, இந்த அறிவியலை அறிவியலாக நீங்கள் உருவாக்க வேண்டும். ஒரு பொருளை மாற்று பொருளாக செய்யணும் என்றால் முழு வடிவத்தையும் முழு இயக்கத்தையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோநாட்டிக்கல் மெத்தடில் கூட பண்ணியிருக்கேன். ஒரு ஏரோநாட்டிக்கல் மெத்தடில் ஒரு போட்டு, அதுவும் பாருங்க, இந்த விளையாட்டுக்காரன் மேலே வச்சிருக்கிறேன். இந்த மாணவர்கள் விளையாடக்கூடிய அந்த விளையாட்டுக்காரை என்ன செஞ்சிருக்கேன், அந்த போட்டுக்கு மேலே வச்சு அதை ஒரு ஏரோப்ளேன் மாதிரி அமைச்சு, ஏரோப்ளேன் பழைய ஏரோப்ளேன் வந்து முன்னாடி ஒரு ஃபேன் மாதிரி சுற்றிக்கிட்டு போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன். அது எப்படி தண்ணியில் போய்கிட்டு இருக்கு, பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன ஃபேனு லெஃப்ட் ரைட்லாம் வளைச்சிக்கிட்டு இருக்கு, இங்கே உள்ள ரிமோட்டு கார் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, பழுவன்லாம் உடச்சிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி ஒரு காரை பாடியை பிரிச்சுட்டு நம்ம ரோபோன்னு சொல்லுவதை காட்டிலையும் நம்ம ரியலாக அந்த ரோபோவுடைய ரிமோட்டை எடுத்து நம்ம வேற டப்பாவுக்குள்ள வச்சு அதை இயக்கணும். இந்த மாதிரி வழிமுறையில இந்த மாதிரி மாணவர்களுக்கு நம்ம சொல்லும் போது இவங்க இதே மாதிரி தயார் பண்ணுவதற்கு அவங்களுக்கு ஒரு சிந்தனை, ஒரு அடிப்படை, ஒரு ஐடியா இப்படி கொடுத்தோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும். அதை கொஞ்சம் பார்ப்போமா, அந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் பார்ப்போம். அந்த செய்தி வரப்போகுது, அந்த செய்தியை பார்த்துட்டு அடுத்து நம்ம தொடங்குவோம். கோவையில் தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் மாணவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்தும் வகையில் மைண்ட் கிராஃப்ட் என்ற பெயரில் தேசிய தொழில்நுட்ப கலைவிழா துவங்கியுள்ளது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கலைவிழாவில் இந்தியா முழுவதிலும் இருந்தும் சுமார் 50க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் கலந்து கொண்டன. இந்த விழாவில் வினாடி வினா நிகழ்ச்சிகள், கணினி விளையாட்டு, மென்பொருள் தயாரித்தல், ரோபோ விளையாட்டு உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. இதுபோன்ற துடிப்பான போட்டிகள் தங்களது அறிவுத்திறனையும் செயல்திறனையும் ஊக்கப்படுத்தும் விதமாக அமைந்ததாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் தெரிவித்தனர். எல்லா டேலண்ட்ஸ், எங்களோட டேலண்ட்ஸ் எக்ஸிபிட் பண்றதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. நான் இப்ப செகண்ட் இயர்ல இருக்கேன். இப்ப எல்லா சீனியர்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க, ரோபோஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு நல்ல ப்ராக்டிக்கலா எங்களோட நாலேஜ் அப்ளை பண்றதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு மறுநாள் நாங்க பெரிய ப்ராஜெக்ட் பண்றதுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் ஒரு பூஸ்டா இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் தயாரித்த சிறிய வகை ரோபோக்கள் மேடையில் வலம் வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்ததுடன் வருங்கால இந்தியாவின் விஞ்ஞான வளர்ச்சியை எடுத்துக்காட்டுவதாகவும் அமைந்திருந்தது. வியப்பில் ஆழ்த்தின மாணவர்களின் தொழில்நுட்ப ஆற்றலை வளர்க்கும் வகையில் ரோபோ ரேஸ் எனப்படும் தொழில்நுட்ப போட்டி தஞ்சையை அடுத்த திருமலை சமுத்திரத்தில் உள்ள சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் தொடங்கியுள்ளது. இதில் தேசிய அளவில் 12 மாநிலங்களைச் சேர்ந்த 300 பொறியியல் கல்லூரிகளைச் சேர்ந்த 3000 மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். மாணவர்கள் உருவாக்கியுள்ள ரோபோக்களுடன் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். தண்ணீரில் ரோபோக்கள் கால்பந்து விளையாடுவது, ரோபோக்கள் போட்டி போட்டுக்கொண்டு பலூன்களை உடைப்பது, 120 மீட்டர் நீளம் கொண்ட ஏராளமான வளைவுகளை கொண்ட வழித்தடத்தில் ரோபோக்கள் ஓடுவது என காண்போரை உற்சாகத்தின் உச்சிக்கே அழைத்துச் சென்றன.
Come on.